ஹே காய்ஸ், நம்ம உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்திங்கன்னா அதிசயமான ஒன்று தான். நம்ம உலக அதிசயங்கள் என்ன தான் 7 அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே நம்ம பார்க்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே ஏதோ ஒரு அதிசயம் ஒழிஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்றா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஜன்கிராவ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம டெய்லியுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அப்போ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது இல்லைங்களா? அதாவது நம்மளால் மற்ற பொருட்களை எப்போ பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டோ இல்லை வேறு ஏதோ ஆர்டிஃபிஷியல் லைட்டோ இருக்கும்போது தான் நம்ம பார்க்க முடியும். அதே அந்த லைட்டெல்லாம் இல்லாதப்போ நமக்கு அந்த ரூம் ஃபுல்லாகவே எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே டார்க்காக தான் இருக்கும், எந்த பொருளுமே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம தூங்க போகும்போதோ இல்லை சம்டைம்ஸ் நம்ம கண்களை கொஞ்சம் மூடும் போதோ நம்ம கண்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளாக் கலர் இல்லாமல் ஒரு மாதிரியான டார்க்கிஷ் கிரே ஆர் ப்ரௌன் கலரில் நமக்கு கண்கள் தெரிய ஆரம்பிக்கும் கண்களை மூடும் போது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண் இமைகள் இருக்கு இல்லைங்களா? நம்ம கண்களை மூடும் போது அந்த கண் இமைகள் நம்ம கண்ணோட கருவிலியை கவர் பண்ணிடுது இல்லைங்களா? ஸோ அப்படி கவர் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த பிரைட்டான சன்லைட்டை அந்த கண் இமைகள் தடுத்துருது. அப்படி தடுக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த டைமில் நமக்கு தெரியக்கூடிய கலர் ஒரு மாதிரியான டார்க் கிரேஷ் ஆர் ப்ரௌன் கலரில் நமக்கு தெரியுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஐஜன்கிராவ் அப்படிம்பாங்க. ஓகே கைஸ், அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலக்ஸியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மில்கி வே கேலக்ஸியில் சன் இருக்குது, அதாவது நம்மளோட சூரிய மண்டலத்தில் பார்த்திங்கன்னா சன் இருக்குது, சன்னை சுற்றி 9 கோள்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதில் பூமிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு கோள். ஏன்னா நம்ம உயிர் வாழ்கிறது அந்த பூமியில் தான். மனிதர்கள் உயிர் வாழ்கிறதுக்கு, மனிதர்கள் மட்டும் இல்லை உயிரினங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமின்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி பூமிக்கு ஒரு சேட்டலைட் இருக்குது, நேச்சுரல் சேட்டலைட் ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொன்னால் மூன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இடையில ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த டிஸ்டன்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோள்களையும் கொண்டாந்து அப்படியே ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று நம்ம அடுக்கி வச்சோம்னா பூமிக்கும் மூணுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப்பில் எல்லா கோள்களையுமே நம்ம அடுக்கி வச்சிடலாமா? அப்படி அடுக்கி வச்சதுக்கப்புறமே மிச்சம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2729 மைல் டிஸ்டன்ஸ் இருக்குங்களா? ஸோ அவ்வளோ பெரிய கேப் பார்த்திங்கன்னா பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில, அதாவது பூமிக்கும் நிலாவுக்கும் இடையில இருக்குங்களாம். ஓகே கைஸ், அடுத்ததான் நம்ம எதை பற்றின ஒரு ஃபேக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போபொட்டமஸை பற்றின ஒரு ஃபேக்ட்டை தான் பார்க்க போகிறோம். மேலே கொடுத்துருக்கூடிய இமேஜை பார்த்துட்டு நீங்கள் ஹிப்போபொட்டமஸ்க்கு ஏதோ வியாதி வந்துருச்சோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த ஹிப்போபொட்டமஸ் பார்த்திங்கன்னா அப்செட்டாக இருக்குதாமா. எதனால் இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போபொட்டமஸ் அப்செட்டாக இருக்கும்போது அதுக்கு ஸ்வெட்டாக ஆரம்பிக்குங்களாம். அப்படி ஸ்வெட் ஆகக்கூடிய அந்த ஸ்வெட்டிங் ப்ராசஸ் அப்போ வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வெட் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே காமிச்ச மாதிரியான ஒரு பிங்கிஷ் ரெட் கலரில் தான் இருக்குங்களாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு பெரிய மெட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பே நம்ம எடுத்துக்கோமே, அந்த இரும்பை ரெண்டாக உடச்சிட்டோம்னா மறுபடியும் அதை நம்மளால் ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அதை நம்மளால் ஒட்ட வைக்க முடியாது. ஆனால் வெல்டிங் பண்ணும்போது நாம் அதை ஒட்ட வைக்கலாம், ஆமாம் இல்லைங்களா? ஆனால் வெல்டிங் பண்ணாலுமே நமக்கு சேம் இருந்த மாதிரியே இருக்குமா அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வெல்டிங் வைக்கிறப்போ சின்ன சின்னதாக சேஞ்சஸ் நடக்கும் இல்லைங்களா? ஓகே, ஆனால் ஸ்பேஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான மெட்டல்ஸோட 2 பார்ட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பார்ட்ஸையும் பக்கத்தில் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஒன்றோட ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகி ஒட்டிக்குதுங்களா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் எனக்கு மெட்டலில் எந்த மாதிரியான ஆட்டம்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான மாலிகுல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாத காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் ஒன்றோட ஒன்று சேரும்போது கோல்டு வெல்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குதுங்க. அந்த கோல்டு வெல்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெட்டல்ஸ், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 மெட்டல்ஸ் உடனே ஒன்னோட ஒன்று பைண்டிங் ஆகிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடுதுங்களாம். ஸோ இங்கே நம்ம வெல்டிங் பண்ணும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது. அப்போ ஸ்பேஸுக்கு கொண்டு போயிட்டோம்னா எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம வெல்டு வச்சுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸோட இதயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கடல்வாழ் உயிரினங்கள்லேயே அதிக இதயம் கொண்ட உயிரினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் தான். இதுக்கு மொத்தம் எத்தனை இதயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இதயங்கள் இருக்குங்க. அதில் முதல் 2 இதயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்காகவும் ரத்தத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காகவும், அதாவது ஆக்சிஜனை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் ஆகுது. அந்த 3வது இருக்கக்கூடிய இதயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகுது பார்த்தீங்களா, அந்த ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தை
அதோட உடலோட மற்ற எல்லா பாகங்களுக்கும் கொண்டு போகிறதுக்காக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த இதயம் வந்து மூன்றாவது இதயம் வந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் உறுப்புகளுக்கும் தசைகளுக்கும் ஒரு எனர்ஜியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த தேர்டு ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நிலாவில் நம்ம போய் ஒரு தடவை காலை வச்சுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 100 பில்லியன் வருஷம் ஆனாலும் அந்த கால் தடம் வந்து மறையாதுங்களாம். காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல காற்றுங்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. காற்று இல்லாததுக்கும் கால் தடம் மறையாததுக்கு என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்னு தோணும் இல்லைங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம போய் ஒரு மண்ணில் கால் தடத்தை வச்சுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காற்று அடிக்க அங்கே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அப்படியே வந்து அந்த நம்ம கால் தடம் வச்ச இடத்துல ஒரு குழி மாதிரி இருக்கும், அந்த குழியில் வந்து மூடிக்கும். இப்போது சந்திரனில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காற்றுங்கிறதே கிடையாது. அப்போ மண்கள் வந்து நகர்ந்து மண் துளிகள், அதாவது மண்ணோட துகள்கள் வந்து நகர்ந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கால் தடங்கள் வந்து மறையிறது கிடையாது. அதனால் 100 மில்லியன் வருஷம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் தடங்கள் வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது வரைக்கும் போன ரோவர்ஸ், அதுக்கப்புறம் நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட போயிருக்காரு. அவங்களோட கால் தடங்கள், ரோவரோட அச்சுக்கள் இதெல்லாமே அங்கேயே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, எந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதையும் நாங்கள் வந்து வீடியோவாக ஷூட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது எஸ்பெஷலி 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் கிளாஸஸை நாங்கள் வீடியோவை எடுத்து ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது 10th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.